சீஷர்னா என்ன அப்படின்னா, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவங்க மாத்திரம் சீஷர்கள் கிடையாது. பைபிள் ஒரு வசனம் இருக்கிறது, நான் நோட் பண்ணிட்டு வரல. ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்பாய் இருந்தால் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க, நம்ம ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தா மற்றவங்க என்ன அறிந்து கொள்வாங்களா? சீஷர் என்று அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஒருவரில் ஒரு அன்பு நமக்கு இருக்குதா? சபைக்குள்ள இருக்குதா? யோசித்து பாருங்க. ஒரு பாட்டு பாடுவோம்ல, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் இல்லை. ஆனால் அந்த அன்பு சபைக்குள்ள இருக்குதா? அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும். இதெல்லாம் சொல்றீங்க, ஒரு காரியம் முக்கியமானது சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சகலத்தையும் சகிக்கும். சகிப்புத்தன்மை இன்னைக்கு அது குறைஞ்சிச்சு. அதுக்கு தான் நிறைய பட்டிமன்றம்லாம் நடத்துகிறாங்க. உலக நல்லது தான், நல்ல காரியத்தை செய்தால் தப்பு கிடையாது இல்லை. சகிப்புத்தன்மை ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணல? இல்லை. குடும்பத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. அதனால தான் டைவர்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவங்க தான் அதிகமாக என்ன பண்ணுறாங்களாம்? டைவர்ஸ் பண்ணுறாங்களாம். ஏன்னா கிறிஸ்தவத்தில் தான் சுதந்திரம் அதிகமாகிடுச்சு இந்த நாட்களில் இல்லை. நம்ம எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம் இல்லை. அதான் பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆண்டவராக இருக்க இயேசு கிறிஸ்து தந்த அந்த சுதந்திரத்தை நம்ம துர்க்குணத்துக்கு மூடலாக என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. நாம் செய்கிற தவறுக்கு மூடலாக நம்முடைய ஆண்டவர் தந்த அந்த சுதந்திரம் இல்லை. ஆண்டவர் கிருபையாக தந்த சுதந்திரம், கிருபையாக தந்த காரியங்கள், அதை நாம் செய்கிற தவறுக்கு மூடலாக என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அநேக பேர் அப்படிதான் பயன்படுத்துறாங்க இல்லை. தாங்கள் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்காக ஆண்டவர் தந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அநேக விதமான காரியங்களில டைவர்ஸ் போன்றவைகள் நடப்பதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், சகிப்புத்தன்மை இல்லை. ஒருவேளை தவறு இருக்குது பட்சத்தில், ஏதோ ஒரு தவறு, முக்கியமான தவறு அப்படின்னா அது வேறு, அந்த காரியங்கள் வேறு. ஆனால் அதிகமாக ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன குறைகள் இல்லை, சின்ன சின்ன காரியங்கள், அதை சகிக்க என்ன பண்ண முடியல. சபையில் கூட சில காரியங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல? சகிக்க முடியல. அப்போ அந்த சகிப்புத்தன்மை, அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் சகிக்கும். மற்றவங்க சொல்லணும், இவங்க யாரு? கிறிஸ்தவங்க இல்லை. ஒருவர் மேலே ஒருவர் எப்படி இருப்பாங்க? அன்பா இருப்பாங்க இல்லை. அதுதான் சீஷர்களுக்குரிய முக்கியமான அடையாளம். ஆத்தும ஆதாயம் செய்வதெல்லாம் ரெண்டாவது. அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவது இல்லை, சீஷர் குருவினுடைய அடிச்சுவடை பின்பற்றுவது, அதெல்லாம் ரெண்டாவது காரியம். ஆனால் முதலாவது இல்லை, நம்ம ஒருவரின் மேலே ஒருவர் அன்பா இருக்கிறது சீஷர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற நாம் என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், தீமையை விட்டு விலகி நம்மளை என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். அப்படி தீமையை விட்டு விலகி நம்மை சுத்திகரித்து கொள்ளும் போது நீங்களும் நானும் கனத்துக்குரிய